ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மாம்பழக்காடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். மாம்பழம் க்யூப்ஸாக கட் பண்ணது, வெல்லம் உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம், ரைஸ் ஃப்ளோர் 1 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி 1/4 டீஸ்பூன், 1 டீஸ்பூன், ஒரு 1/4 கப் தேங்காய் பால். ஃபஸ்ட்டு மாம்பழத்தை க்யூப்ஸாக கட் பண்ணி தண்ணியில் பாயில் பண்ணணும். அது பாயில் பண்ணும்போதே வெல்லம் சேர்ந்து போட்டு பாயில் பண்ணணும். இந்த டிஷ் நாகர்கோயிலில் செய்வாங்க. நான் எந்த ரெஸ்டாரண்ட்லேயும் எங்கேயுமே பார்த்ததில்ல. சரி, எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இந்த ரெசிபி போடுறேன். அது பாயில் ஆகிட்டு இருக்கும்போது அரிசி மாவை கொஞ்சோண்டு தண்ணி போட்டு கரைச்சி வச்சுட்டு ரெடியாக வச்சுக்கலாம். இது அந்த மாம்பழக்காடியை திக்கன் பண்ணும். இது கம்ப்ளீட்லி வீகன் டெசர்ட். வீகன்னா எந்த அனிமல் ப்ராடக்ட்ஸும் இல்லை. ஸோ பால், நெய் எதுவுமே தேவையில்லை இதுக்கு. மாம்பழம் ஹாஃப் குக் ஆன உடனே இந்த கரைச்சி வச்சுருக்க அரிசி மாவை அதோடு சேர்ந்து கலந்துக்கலாம். நம்ம அந்த அரிசி மாவு ஃபுல்லாக குக் ஆகிறது வரைக்கும் நம்ம கவர் பண்ணி குக் பண்ணலாம். அந்த ரைஸ் ஃப்ளோர் அந்த ஸ்வீட்டை கொஞ்சம் திக்கன் பண்ணும். இதில் இப்போ நம்ம சுக்கு பொடியும் ஏலக்காய் பொடியும் போடலாம். ஃபைனலாக மாம்பழம் குக் ஆனதுக்கப்புறம் அதில் தேங்காய் பால் விட்டு ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். இது ரெடி ஆனதுக்கப்புறம் டைம் ஆக ஆக அது கொஞ்சம் திக்காகிட்டே இருக்கும். இது வார்மாகவும் சர்வ் பண்ணலாம், ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கோல்டாகவும் சர்வ் பண்ணலாம். நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லார் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.